வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் வீடியோ தொகுப்பில் நாம் சொல்லியிருந்தோம் அடுத்து வரும் கிளாஸுகளை உங்களுக்கு ஏற்றாற்போல் நான் நடத்துவேன் என்று. இப்பொழுது பொது அறிவியலில் சில கேள்விகளை இணைத்துள்ளேன், பாருங்கள், பயனடையுங்கள். முதல் கேள்வி: சூரியனிலிருந்து வரும் ஒளி கிட்டத்தட்ட நம்மை வந்து அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? 8 நிமிடங்கள் ஆகும். ஒளியின் வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வருகிறது. மேலும் சூரிய ஒளி பூமியை அடைய சுமார் 8 நிமிடங்கள் மற்றும் 20 வினாடிகள் சரியாக ஆகும். அதனால் ஆப்ஷன் ஏ நியர் அபவுட் ஆன்சரில் உள்ளது 8 நிமிடங்கள். இரண்டாவது கேள்வி: இயற்பியல் வேதியியல் துறை இதில் எது பயன்படுத்தப்படவில்லை? இது ஒரு விழிப்புணர்வு கேள்வியாகும். பங்கு மதிப்பு, மறைந்த வெப்பம், அணுக்கரு இணைவு, ஒளி விலகல். இதில் பியிலிருந்து டி வரை இயற்பியல் வேதியியல் சம்பந்தப்பட்ட துறையே. பங்கு மதிப்பு வேதியியல் இயற்பியல் சம்பந்தப்பட்ட துறை அல்ல. அப்போது நம் பங்கு மதிப்பை ஆப்ஷனாக செலக்ட் செய்ய வேண்டும். செலக்ட் செய்திருக்கிறோம். அடுத்த கேள்வி: ஒளியாண்டு என்பது எதன் ஒரு அலகு? அது தொலைவான அலகு. இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகின்றன. எந்த இடையூறு இல்லாமல் வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்படும் செயல்முறை என்ன? கதிர்வீச்சு. அது சரியான ஆன்சர். இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பொது அறிவியலை சார்ந்தது. அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகளை இணைத்துள்ளேன். இப்பொழுது நடக்கும் ஏஎல்பியிலும் சரி, அடுத்து வர இருக்கும் NTPC குரூப் டி டெக்னீஷியன்ஸ் எக்ஸாமுக்கும் சரி, இந்த கேள்விகள் கண்டிப்பாக வரக்கூடியவை. நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். நீர்மத்தின் மேற்பரப்பு புறவிசையை எதிர்க்கின்ற பண்பு என்ன? ஆப்ஷன் பாகுநிலை, பரப்பு இழுவிசை, விறைப்பு. கரெக்டான ஆன்சர் இதுக்கு பரப்பு இழுவிசை. இந்த பரப்பு இழுவிசையோட பயன்பாடுகள் இன்னும் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. தாவரங்களில் பரப்பு இழுவிசை காரணமாக நீர் மேலே செல்கிறது. இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. தாவரங்களில் சைலம் எனப்படும் ஒரு நுண்ணிய குழாய்கள் இருக்குது. அது அந்த திசு மூலியமாக, வேர்கள் மூலமாக நீர் உறிஞ்சப்பட்டு நுண்புல ஏற்றத்தின் காரணமாக மேல் நோக்கி செல்கிறது. இதுலேயும் உங்களுக்கு 3 கொஸ்டின் வந்துடும். இதுக்கு நீர் பரப்பிழு விசை தான் காரணம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது ஜென்ரல் சயின்ஸில் முக்கியமான கேள்வி. பரப்பிழு விசை சம்மந்தப்பட்டது. நீர் சிலந்தியானது நீர் பரப்பின் மீது பரப்பு விசை காரணமாக நடந்து செல்கிறது. இது ரொம்ப ஒரு லைஃப் சயின்ஸ். இது தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக ரயில்வே கேள்வியில் இது இடம்பெறும். அடுத்த 6வது கேள்வி: ஒரு திரவத்தின் ஒப்பீட்டு அடர்த்தியை அளவிட பயன்படும் கருவிகள் இதில் எது பயன்படுகிறது? அது ஹைட்ரோமீட்டர் தான். அது நம்ம நீர்னாவே ஹைட்ரோமீட்டர் நம்ம கொண்டு வந்துடணும். செகண்டு, மற்ற இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் என்னென்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைக்ரோமீட்டர் இது சுற்றுப்புற வெப்பநிலையை, அப்புறம் அந்த பனிப்புள்ளியோட இதை கணக்கிட பயன்படுத்தப்படுகிறது. லாக்டோமீட்டர் உங்களுக்கு தெரியும், பாலினோட தன்மை. கிராவிட்டி மீட்டர், இது கிராவிட்டி மீட்டர்னு சொல்லாமல் இந்த ஈர்ப்பு அளவி, ஈர்ப்பு மானி, புவி ஈர்ப்பு மானி இந்த மாதிரி வச்சு கேட்பாங்க. அந்த இதுலேயும் ஈர்ப்பு விசை வலிமையை அளக்க இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த கேள்வி. அப்புறம் 7வது கேள்வி: பின்வரும் எந்த கொள்கையின் அடிப்படையில் லிஃப்ட் செயல்படுகிறது? இது அடிக்கடி கேட்ட கேள்வி. இந்த வட்டமே கேட்குறாங்க. பாஸ்கல் விதி, பெர்னோல் விதி, ஸ்டோக் விதி, டோரிசல் விதின்னு அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இது பாஸ்கல் விதி தான், அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தி வர்றேன். அப்படியும் கூட கேட்கலாம். பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இதில் கீழ்வரும் எந்த பொருள் இயங்குகிறது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டால் கூட அது லிஃப்ட்னு சொல்லிட்டு அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். இது ஒரு லைஃப் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட சுற்றுப்புறம் நம்மளுக்கு பொதுவாக இருக்கிற ஒரு கேள்வி. ஒரு கப்பல் ஆற்றிலிருந்து கடலுக்குள் நுழைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அதாவது ஒரு ஆறுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஆழமான ஆறுலேருந்து கடலுக்குள்ளே போகிறப்ப அதோட கப்பல் எப்படி அதோட மிதப்புத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆற்றுல போகிறப்போ அதோட ஹைட்டு டவுன் லெவல் ஒரு மாதிரி இருக்கும். கடலில் போகிறப்ப அதோட டவுன் லெவல் ஒரு மாதிரி இருக்கும். அப் லெவல் அது டிஃப்ரென்சேஷன்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம இங்கே கேட்டிருக்காங்க. இது ரயில்வேல அடிக்கடி கேட்ட கேள்வி. இதுவும் ஒரு நதியிலிருந்து கப்பல் கடலின் நீரில் ஏறும் பொழுது கடலின் நீரின் அடர்த்தி மற்றும் கப்பலின் மிதப்பு இயக்கத்தின் காரணமாக சற்று உயர்வடைந்து மிதந்து செல்லும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி, ரயில்வேல வரும்.
அடுத்தது, பின்வரும் எந்த நிகழ்வுகளின் காரணமாக வண்ண கண்ணாடியை நன்றாக பொடியாக நசுக்கினால் வெண்மையாக தோன்றும்? ஒரு கண்ணாடி நம்ம உடச்சிடுறோம், அதை உடச்ச பிறகு நம்மளுக்கு அது வெள்ளையாக தெரியுது அதோட பவுடர்ஸு. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சிதறல் தான் அதுக்கு. இது ஒரு ரேண்டம் கொஸ்டின், ஆனால் இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு டிவிஷன்ஸுக்கு வர எக்ஸாமில் இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, நியூட்டன் 3வது இயக்க விதி இது எந்த சக்திக்கு பொருந்தும் கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும், அந்த மாதிரி தான். இப்போ நான் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் அடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், தெரிஞ்சுக்கோங்க. லைஃப் சயின்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் அதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸு எல்லாமே தெளிவாக ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.